ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கிறோம். அந்த பழைய ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இடம் பற்ற மாட்டேங்குதுன்ட்டு இந்த ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கிறோம். இது வந்து அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து ஓப்பன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பார்த்து இந்த பிடி எப்படி நான் போய் அங்கே பிடிக்கிறேன். டேமேஜ் ஏதாவது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது ஹோம் தேட்டர் நீங்கள் பண்ணி கொடுத்தா ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் நீங்கள் பண்ணி கொடுத்து போயிருக்கீங்களா? என்ன பிராண்ட்? சோனி கால் புக்காக இருக்குங்க. கால் புக்கானா பண்ணுறேன். ஒரு நல்ல சோனியில் இருந்துட்டு வரலாம். என்ன எடுத்துக்கணும்? குட்டிமா சீமா சாந்தி குடி இதில் வந்துட்டு அதிகமாக இல்லாமல் கம்மியாக இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கும். உங்களுக்கு கூலிங் அதிகமாக வேணும்னா 1ல் வச்சுக்கலாம். அப்படி இல்லை கூலிங் எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா 5-7ல் வச்சுக்கலாங்க. இதான் நார்மல் டெம்பரேச்சருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீசரோட கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கூலிங் வந்து சம்மர் டைமில் அதிகமாக வேணும் அப்படின்னா 23ல் வச்சுக்கலாம். உங்களுக்கு கூலிங் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா 17, 17, 15, 19 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக 19 வச்சுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட பவர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும், சடனாக வந்து உங்களுக்கு கூலிங் ஆகணும் அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் சில் ஆகிருங்க. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கூலிங் ஆகும். இது வேணாம் அப்படின்னா அன்லாக் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி பிடிக்கணும். லைட்டாக அழுத்தி பிடிக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரீசர்லேயும் கொடுத்துருக்காங்க. இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா சடனாக வந்து ஃப்ரீஸ் ஆகும், உங்களுக்கு ஐஸ் கட்டி ஆகும். ஓகேங்களா? வேணாலும் அன்லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை, நான் ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாக மாற்றிக்கிறேன் அப்படின்னா இந்த கன்வெர்ட்டர் இதை எடுத்தீங்கன்னா இங்கே ஃப்ரிட்ஜாக மாறிடும். ஃப்ரிட்ஜுக்கு போயிடுச்சு. வேணான்னா கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அது வந்து ஃப்ரீசருக்கு வந்து மாறிடுச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி இதில் வந்துட்டு ஒரு பேடு கொடுத்துருக்காங்க. இந்த பேடு எதுக்காகனா நம்ம வீட்டில் வந்துட்டு திடீர்னு சடவுன் ஆகுது, கரண்ட் இல்லை அப்படின்னா அந்த கெட்டு போகிற பொருளெல்லாம் இது மேலே வச்சுக்கலாம். இது வந்து கூலிங் வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு. அதே மாதிரி இதில் ஐஸ் க்யூப் வந்து வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு
ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு ட்ராப் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், ஐஸ் கட்டி வந்து எடுத்துக்கலாம். எதாவது டவுட்னா இங்கே என்னென்ன டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. சம்மருக்கு, மான்சூனுக்கு, விண்டருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருங்க, ஆஃப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமேட்டு லெமன் இருக்கு இல்லைங்க, லெமன் கட் பண்ணி எல்லா ட்ரைலையும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே ஒரு லெமன் கட் பண்ணி பாதி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு லெமன் கட் பண்ணி எல்லா ட்ரைலையும் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லாம் அப்போனா தான் போகும். ஒரு 1 மணி நேரம் இல்லைனா 1/2 hour ஓட்டி விட்டுருவோங்க. ஓட்டி விட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்போ கதவை திறந்து வச்சுருக்கணும், மூடிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 hour திறந்து வச்சுருக்கணும். எலுமிச்சம்பழம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இல்லையே, ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் எலுமிச்சம்பழம் வைக்கணுங்க. ஏன்னா அந்த ஃப்ரீ ஏர்லாம் போயிட்டு அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் லெமன் வச்சுட்டு 1/2 hour ஓட்டி விட்டிங்கன்னா அந்த பேட் ஸ்மெல்லாம் வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா பொருளும் லெமன் வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுருங்க. சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுருங்க. சரி, அவ்வளோதான். இப்போ கரண்ட் போச்சுன்னா மேலே வைக்கலான்னு சொன்னீங்களா? புரியுங்க. கெட்டு போகிற பொருள் இருந்தால் மேலே வச்சுக்கலாம். இதை கூல் பேடு கீழே இருக்கிறது வந்து ஃப்ரீ ஐஸ் கட்டி, ஐஸ் க்யூப் எடுத்துக்குது. ஆனால் இந்த பிளேஸில் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம்ல? இங்கே வச்சுக்கலாம், எதாவது வச்சுக்கலாம். ஐஸ் கட்டியாக வேணும் அப்படின்னா அங்கே வச்சுக்கலாம். சாக்லேட் இது மாதிரி ஐட்டெலாம் இங்கே வச்சுக்கலாம்.